கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து லைவ் போடுறீங்க, வீடியோ போடுறீங்க. உங்க சொந்தக்காரங்கலாம் பார்ப்பாங்க. உங்க சொந்தக்காரங்கலாம் என்னதான் சொல்லுவாங்க? ஐயோ! 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 ஐய்யய்யோ! என்னதான் சொல்லுவாங்க உங்க சொந்தக்காரங்க? எதுவும் நினைக்க மாட்டாங்களா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பேச மாட்டாங்களா? இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஊர்ல இருக்கீன்றீங்களே, அவங்க பேச மாட்டாங்களா? என்னடா இவ இப்படி பண்றா? ஐயய்யோ! ஐய்யய்யோ! அவ அப்படி பண்றா, அப்படிலாம் பேச மாட்டாங்களா? அப்படின்னு. என்னைய பொறுத்தளவு சொந்த பந்தம்லாம் சும்மாங்க. என்னது சொந்த பந்தம்னா என்னது? சும்மா. நீ அவுத்து போட்டு முண்டமாவே கூட நீ இப்போ என்ன பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது மாடல் ட்ரெஸ்ஸியா அப்படின்னுவாங்க. புரியுதா? பணம் தான். பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கா, பணம் இருந்தால் நான் சொந்தக்காரன் கூட இருக்கான். பணம் இல்லைன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். நீ அடக்க உடக்கமா பொத்திக்கிட்டு போ, இந்த அவரு அப்படின்னுவாங்க. என்னண்டு அசிங்கமா சொல்லி. இதே நீ தப்பே பண்ணிட்டு பணங்காசோட போ, அவ என்னத்த பண்ணுனா, அவளுடைய நேச்சுரல்யா, அவள் அந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவா, அவள் அப்படிதாயா பிறவிலேருந்து அப்படிதாயா இருப்பா அப்படின்னுவாங்க. பணம் இருந்துச்சுன்னா பின்னாடியே ஓடி வந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க. அதனால அந்த சொந்த பந்தம்லாம் சும்மாங்க. பணம் இருந்தால் வரும், பணம் இல்லாட்டி கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கேட்க மாட்டாங்களா? அக்கம் பக்கத்தில் யாருங்க என்னை கேள்வி கேட்க? பெத்த வரைக்கும் எங்கள் அம்மா என் தாய் தகப்பன் என்னை வளர்த்தாங்க. அவங்க பேச்சை கேட்டோம். கட்டின பிறகு புருஷன் பேச்சை தாங்க கேட்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு நீ லைவ் போடாதம்மா, வீடியோ போடாதம்மா, ஏன்னா எனக்கு வாழ்க்கை முக்கியம், எனக்கு 2 பிள்ளை இருக்குது. அவர் சொல்கிறது மட்டும் தான் கேட்பேன். அக்கம் பக்கம் சொல்கிறாங்க, சொந்தக்காரன் சொல்கிறேன். சொந்தக்காரனா என்னைய வச்சு வாழ்றியான்? அக்கம் பக்கமாக வச்சு வாழுது. 10 ரூபா காசு கேட்டு போய் நில்லு, ஒருத்தன் வந்து ஒட்ட மாட்டான், ஒருத்தன் சேர மாட்டான். அவன் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்கணுமா? நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். இவன் சொல்கிறான்லாம் வாழ்ந்தா அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ்வீங்க? நல்லா யோசிங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னா உங்கள் வாழ்க்கையை எப்போ நீங்கள் வாழ்வீங்க? உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமே. அப்போ அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க போகிறீங்களா நீங்கள்? இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்களா? அதையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்ல வரேன்னா, பேட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு நான் சொல்ல வர மாட்டேன். ஏன்னா அவங்களாம் நம்ம வந்து ஒரு அக்கறையில் கூட பேட் கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா கெட்டவனை கூட நம்பிலாம் நல்லவனை நம்பக்கூடாது. இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். பாய்.